இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. சென்ற நாட்கள் முழுவதுமாக நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவர் தமது கிருபையினாலே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாய், நன்றி அறிந்துள்ள இருதயத்தோடு கூட கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிரம்பி இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. உலகத்தை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது கடைசி கால சம்பவங்கள் பலமாய் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒருவேளை இந்த 2025ஆம் ஆண்டு அந்த புதிய நாளிலே மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். அது மாத்திரமல்ல, பாலைவன தேசங்களிலே பெரும் வெள்ளம் ஓடுகின்ற காட்சி, வீடுகளை அடித்து செல்லுகின்ற காட்சி, எல்லாவற்றையும் நாம் இந்த ஆண்டிலே பார்த்திருக்கிறோம். இன்னும் அதிகமாய் சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்கா தேசத்திலே கலிபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சல் என்ற அந்த பகுதியிலே பெரும் தீ விபத்தை நாம் இன்னும் கண்டுகொண்டே இருக்கிறோம். இந்த பகுதிகளை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது மிகவும் செல்வந்தர்கள் வாழுகின்ற ஒரு பகுதி, குறிப்பாக ஹாலிவுட், பாலிவுட் என்று சொல்லுகின்ற நடிகர் நடிகைகள் வாழுகின்ற பகுதி, மிக சிறந்த கட்டடங்கள் நிறைந்த பகுதி. ஆனால் இவையெல்லாம் பெரும் தீ விபத்தினாலே அழிந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். சில தேசங்களிலே பஞ்சம், இன்னும் சில தேசங்களிலே யுத்தத்தின் நிமித்தம் பஞ்சம், கொள்ளை நோய் போன்றவைகள் பரவிக்கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிய முடியும். கொரோனா என்ற தொற்று வியாதிக்கு பின்பதாக சமீபத்திலே இன்னொரு தொற்று வியாதியை குறித்து ஒருவேளை அறிவியல் அறிஞர்கள், மருத்துவத்துறையிலே உள்ளவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இதனூடாக மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அல்லது பயணப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்ற ஒரு தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் காணப்படுகின்ற பாவங்கள், அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருக்காக வாழும்படியான தெரிந்து கொள்ளுதலை நமக்குள் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விட நாமும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய பரிசுத்தவாட்டிகளும் தேவனுடைய மனிதர்களும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்கள் 1 நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கடைசி பகுதி சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அநேக விதமான ஓட்டங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். சிலர் கர்த்தருக்கு பிரியமாய் ஓடுகின்ற ஒரு அனுபவம், பலர் உலகத்தை பிரியப்படுத்துகிற அனுபவம், உலக சிநேகத்திற்கு நேராக ஓடுகின்ற ஒரு அனுபவம், இன்னும் பலர் தங்களுடைய வாழ்க்கையில எதையாயிலும் சாதித்து விட வேண்டும் என்று சொல்லி ஓடுகின்ற ஒரு அனுபவத்தை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இன்றைய காட்சி என்னவென்றால், எவ்வளவுதான் சம்பத்துக்கள், எவ்வளவுதான் பொருளாதாரங்கள், எவ்வளவுதான் பணங்களை நாம் சேகரித்து வந்தாலும், ஒருவேளை லாஸ் ஏஞ்சல் கலிபோர்னியாவில் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை,
நாம் வெறுமனே வந்தோம் என்பதை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே நினைக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். எனவேதான் இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் வேதத்தை திருப்பிக் கொள்கின்ற பொழுது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, பண ஆசையை விட்டு ஓட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே பண ஆசையை விட்டு நாம் ஓட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக காணப்படுகிறது. கடைசி நாட்களிலே மனுஷர் பணப்பிரியராய் இருப்பார்கள் என்றும் வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதான் உலகத்தில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று சொல்லி பணம் பணம் என்று ஓடுகின்ற ஒரு மாபெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பண ஆசையை விட்டு ஓட வேண்டும். இன்னும் நாம் வாசிக்கின்ற பொழுது 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பாலியத்திற்குரிய இச்சையை விட்டு விலகி ஓட வேண்டும். உலகத்திலே நாம் பார்க்கின்ற காட்சிகள் மனிதனை ஒருவேளை திசை திருப்புகின்ற அல்லது தேவனை விட்டு பிரித்து விடுகின்ற காட்சிகளை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். குறிப்பாக பாலியத்திற்குரிய இச்சையை விட்டு விலகி ஓட வேண்டும். யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பு தேவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். யோசேப்பு தேவனுக்கு பயந்தபடினாலே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். எகிப்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் கர்த்தரோடு கூட இருந்தபடியினாலே எகிப்திலே அவன் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆண்டவர் அவனை மேன்மையாக வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையிலே பார்வோனின் மனைவி ஒருவேளை பாவம் செய்யும்படியாய் அவனை ஒருவேளை இழுக்கின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆனால் யோசேப்பு சொன்னார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி அவன் அந்த பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகி ஓடுகிறவனாக காணப்பட்டான். கர்த்தர் அவனை தேசங்களுக்கு அதிபதியாக உயர்த்தி வைத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எனவே இந்த உலகத்திலே பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:18 நாம் வாசிக்கின்ற பொழுது, வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும். உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் நடப்பதை நாம் பார்க்கிறோம். அநேக பெண்கள் ஒருவேளை கெடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடப்பதை நாம் பார்க்கிறோம். சமீபத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது வேசித்தனத்தின் ஆவி பலமாய் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்பதை குறித்து வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும். விக்கிரக ஆராதனை என்ற உடனே நாம் மற்றவர்கள் ஆராதிக்கின்ற காரியங்களை மாத்திரம் நம்முடைய மனதிலே சட்டென்று தோன்றும். ஆனால் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அன்றைக்கு என்னை போஷிக்கிறார், என்னை நடத்துகிறார் என்று அந்த எண்ணங்களோடு கூட ஓடுவதற்கு பதிலாக பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனையிலே நிரம்பி கிடக்கிற பெருங்கூட்டத்தை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் இவைகளுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. உலகம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வசனம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ரீங்காரம் விட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நோவா காலத்தில் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவருடைய நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது. அவர்கள் அக்கிரமத்தின் மேல் அக்கிரம், பாவத்தின் மேல் பாவம் செய்து அதிலே உழன்று கொண்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அவருடைய இந்த நாட்களை நாம் பார்க்கின்ற பொழுது நோவா காலத்துக்குரிய அதே செயல்பாடுகள் நிறைந்த ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்கின்ற அநேகரை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்வது நிமித்தமாய் தேவனை விட்டு விலகி போகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:1 நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இரண்டாவதாக, யாரை நோக்கி ஓட வேண்டும்? உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு எல்ஐசியிலே பணி செய்கிற ஒரு மேலாளரை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை வைத்திருக்கிறார். நான் இந்த ஆண்டிலே இந்த டார்கெட்டை ரீச் பண்ண வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்படி அநேகர் தாங்கள் பணி செய்கின்ற இடத்திலே ஒரு உன்னதமான இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஓடுகின்ற அநேகரை நாம் பார்க்கிறோம். உலகத்துக்கு ஒத்தம் வேஷம் தரித்து ஓடுகின்ற அநேகரை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் யாரை நோக்கி ஓட வேண்டும்? எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி காணப்பட வேண்டும். நம்முடைய ஓட்டம் கர்த்தர் விரும்புகின்ற பரிசுத்தமான ஒரு ஓட்டமாய் காணப்பட வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சீஷர்களை கடலிலே அனுப்பிவிட்டு அவர் தனியே போய் ஜெபம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. படகு நடுக்கடல் வந்தவுடனே காற்று அவர்களுக்கு எதிராய் காணப்பட்டது. பலத்த காற்று வீசினது. இயேசு அதை கண்டார். கண்டு அவர் கடலின் மேல் நடந்து வந்தார். அவர்கள் ஏதோ ஒரு ஆவி வருகிறது என்று சொல்லி ஆவேசம் என்று அலறினார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொன்னார். அப்படி சொன்ன மாத்திரத்திலே பேதுரு, ஆண்டவரே நீரேயானால் நானும் கடலின் மேல் நடக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு அவனை பார்த்து வா என்று சொன்னார். பேதுரு கடலிலே நடந்தான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பேதுருடைய கண்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கையில் அவன் கடலிலே நடந்தான். ஆனால் அவன் தன்னுடைய கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக்கின பொழுது, உலகத்தை பார்த்த பொழுது, ஐயோ காற்று பலமாயிருக்கிறதே, நான் அமிழ்ந்து போகிறேனே என்று சொன்னான். இயேசு அவனுடைய கையை பிடித்து, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, நம்முடைய அன்றாட ஜீவியம், அன்றாட ஓட்டம் இயேசுவையே நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டமாக காணப்பட வேண்டும். இயேசுவை நோக்கி ஓடக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் காணப்படலாம், அநேக காரியங்கள் காணப்படலாம்.
ஆனால் இவை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசுவை லக்காய் கொண்டு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 12:1 இன்னும் வாசிக்கின்ற பொழுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்று வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய ஜனத்திற்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்னவென்றால், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே உறுதியாய் காணப்பட வேண்டும், ரட்சிப்பின் அனுபவத்திலே பலமாய் நிலைத்திருக்க வேண்டும், அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்று அன்றாட ஜீவியத்திலே ஆண்டவர் நமக்கு எதை நியமித்திருக்கிறாரோ அதை நான் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று வார்த்தை மிக ஆழமாக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 9:26 நாம் வாசிக்கின்ற பொழுது, நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமில்லாமல் அல்லது ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படாதபடிக்கு நம்முடைய ஓட்டத்திலே ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், இயேசுவை நோக்கி ஓடுகிறேன், எனக்கு நியமித்திருக்கிற அந்த ட்ராக்கிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். மாத்திரமல்ல, எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு, ஒரு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வாழுகின்ற ஒரு நிச்சயமான ஒரு அனுபவம் உண்டு என்று சொல்லி நாம் ஒருவேளை பரிசை பெற்றுக்கொள்ளுவோம், மாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவோம், 2ஆம் வருகையிலே அவரோடு கூட இருப்போம் என்ற நிச்சயத்தோடு கூட நாம் ஓட வேண்டும். அப்படி என்றால் உலக வாழ்க்கையிலே கரை துறை அற்றவர்களாக இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் ஓட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது. 3ஆவதாக, நான் எப்படி ஓட வேண்டும், எப்படி ஓட வேண்டும். ஒருவேளை நாம் எபிரேயர் 12 நாம் 1 வாசிக்கின்ற பொழுது, பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே பொறுமை வேண்டும். பொறுமையோடு விட நான் ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சிறு பிராயத்திலே நாம் ஒரு கதையை கேட்டிருப்போம். முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி நடைபெற்றது. முயல் மிக வேகமாக ஓடி ஓரிடத்தில் போய் இளைப்பாறிக் கொண்டிருந்தது. இரண்டுக்கும் லக்கு வைக்கப்பட்டது. அந்த முயல் வேகமாய் ஓடினபடினாலே அது நன்றாய் இளைப்பாறி விட்டது. ஆனால் இந்த ஆமை மெதுவாக பொறுமையாக ஓடி லக்கை அடைந்தது என்பதை நாம் நம்முடைய சிறு பிராயத்திலே கேட்டிருப்போம். விசுவாச வாழ்க்கையிலே அநேக விதமான சம்பவங்கள் நடக்கலாம், அநேக விதமான துன்பங்கள் வரலாம், அநேக விதமான நெருக்கங்களும் பாண்டுகளும் உபத்திரவங்களும் நேரிடலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நான் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னபோது, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் பட்டினியாயிருக்கவும் கற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்குகிறபடியினாலே நான் ஒரு நிச்சயத்தோடு விட கர்த்தருக்குள்ளே வாழுகிறேன் என்று சொல்லுகிற அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 9:24 வாசிக்கின்ற பொழுது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைய நாட்களிலே
பொங்கல் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்ற ஒரு வார்த்தை யூடியூப்களிலே போய்கொண்டே இருக்கிறது. பொங்கல் ஏன் கொண்டாடுகிறார்கள்? சிலர் இதை குறித்து இது கிறிஸ்தவர்கள் பண்டிகை என்று துணிகரமாய் சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய செயல்பாடு என்னவென்றால், அந்த நாட்களிலே சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். என்றால் பிற சமயத்தவருடைய நம்பிக்கை என்னவென்றால், சூரிய ஒளியின் நிமித்தமாக ஒளி சேர்க்கை நடைபெற்று தாவரங்கள் சிறப்பாக வளர்கிறது, தாவரங்கள் கனிகளை கொடுக்கிறது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ற வார்த்தையின்படி சிலர் அதுவும் சரிதான் என்று சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதை அறுப்பின் பண்டிகை அல்லது இன்கேதரிங் சேர்ப்பின் பண்டிகையோடு விட ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. அறுப்பின் பண்டிகை என்பது முதல் கனியை குறிக்கிறது. நிலத்தில் வருகின்ற முதல் வருமானம், முதல் கனி. சேர்ப்பின் பண்டிகை என்பது நான் எல்லாவற்றையும் ஒருவேளை அறுவடை செய்த பின்பு கடைசியாக நான் ஆசரிக்கிற அந்த பண்டிகையை குறிக்கிறது. இது எல்லாமே கர்த்தரை முன்னிறுத்தி, கர்த்தர் எனக்கு நிலத்தை கொடுத்தார், என் நிலத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், எனவே நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி முதல் பலனை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம், செயல்படுகின்ற ஒரு அனுபவம் என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, அவர் உயிர்த்தெழுந்தோரில் முதல் பலனானார் என்று வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த பொங்கல் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை வேதாமத்திலே இல்லை. வேதாமத்திலே அநேக பண்டிகைகள் இருக்கிறது. 7 விதமான பண்டிகைகளை நாம் வாசிக்க முடியும். ஆனால் பொங்கல் பண்டிகை என்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது உலக வாழ்க்கையிலே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிறதாய் காணப்படுகின்ற பொழுது, நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன் என்ற ஒரு அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும். உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் நன்றாய் படிக்கிறானே என்றால், அதிலே முதலிடம் பெறுகிறானே என்றால் உடனே பரிசை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவன் நன்றாய் ஓடுகிறான் என்றால், முதலாவது ஓடி வந்து விட்டான் என்றால் அவனும் உடனே பரிசை பெற்றுக் கொள்கிறான். ஆனால் விசுவாச வாழ்க்கை என்பது, என்னுடைய ஓட்டம் கடைசி மட்டும் கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நான் காணப்பட வேண்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் அனுபவம், கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிற அனுபவம், அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற அனுபவத்திலே என்னுடைய ஓட்டம் கடைசி வரைக்கும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். அப்படி நான் ஓடுவோம் என்றால், ஓட்டத்தின் முடிவிலே அவருடைய 2ஆம் வருகையிலே அவர் நமக்கு வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறாராம், நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறாராம், ராஜமுடியை வைத்திருக்கிறாராம். வேதம் அப்படி சொல்லுகிறது.
என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. பிலிப்பியர் 3:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, இலக்கை நோக்கி ஓட வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அனுதின ஜீவியத்திலே நம்முடைய கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து, அவரை முன்மாதிரியாக வைத்து, அவருக்கு பின் சென்று நான் இலக்கை நோக்கி ஓட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படி ஓடுகிறோம்? யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய 2ஆம் வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நித்தமும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நித்தமும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எல்லாம் பரிசுத்த லூக்கா 21ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தைகள், வருகையின் அடையாளங்கள் நித்தமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிற ஒரு நபராக காணப்படுகிறேன். நான் இந்த ஓட்டத்தின் முடிவிலே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு அனுபவம், வாடாத கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு உலக வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது வஞ்சிக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். துரோகம் பண்ணுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏமாற்றுகின்ற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதிலே கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்கிறவர்கள் ஓட்டத்தை குறித்து மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஓட்டத்தின் முடிவிலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவேனா? அழிவில்லாத ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேனா? அசைவில்லாத ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேனா? உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம், இந்த உலகம் அழிந்து போகும், இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த சம்பவங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக, அழிவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக சந்திப்பின் நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் இருக்கும்படியாக நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஓட்டம், நம்முடைய வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறதா? நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். நம்ம அநேகர் குறைவுபட்டவர்கள். ஒரே கடைசி காலத்தில் இருக்கிறோம். நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. நமக்கு நேராய் ஓடக்கூடிய அந்த கிருபையை தார். ஓட்டத்தின் முடிவிலே பரிசை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை தாரும். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு அநேகர் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு வேசித்தனத்திலும் பாவத்திலும் உழந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அநேக பொறுமை இல்லாதபடி வாழுகின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகின்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த உலகம் ஒரு சதம் அல்ல. இந்த உலகம் அழிந்து போகிற உலகம். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. வானம் ஒரு சிலையை போல சுருண்டு போம் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நாங்கள் மிகுந்த பரிசுத்தத்தோடு விட, இந்த உலக வாழ்க்கையிலே உண்மை பிரியப்படுத்துகிற அனுபவத்தோடு விட, ஓட்டத்தின் முடிவிலே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற வாழாத கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவத்திற்காக ஓட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. பாவங்களை சீண்டு தள்ளிவிட்டு பரிசுத்தரையே நோக்கி ஓட, பரிசுத்தரையே நோக்கி காத்திருக்க ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். யாரெல்லாம் தங்களை உமக்கென்று அர்ப்பணித்துக் கொண்டார்களோ வாழ்க்கையிலே இந்த உன்னத பலம் அவர்களை பலமாய் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.